பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தின் 2025 வருடத்துல 6வது மாதம் ஜூன் மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை கர்த்தர் வெறுமையாய் விடுகிறதும் இல்லை, நடத்துவதும் இல்லை. வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறதுல நம் தேவனாகிய கர்த்தரை போல உண்மை உள்ளவர், வல்லமை உடையவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கவனிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு இந்த ஆழங்களையும் ரகசியங்களையும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். இந்த மாதம் கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்க போகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். கர்த்தரை குறித்த ஒரு நல்ல காரியங்களை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஆகையால நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் நடத்துதலையும் அதிகமாய் அங்கலாய்க்கும் போது, ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லும் போது, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் அநேகம் உண்டு. அவர் பலப்படுத்துகிறார், அவர் நடத்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். இவை எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி செய்கிறார். ஆனா அதே மாத்திரம் அல்ல, அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினால வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல. அவைகள்னா எவைகள் என்று சொல்லி 9வது வசனத்தை நீங்க கவனித்தீங்கன்னா, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ நம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலக நடவடிக்கையில ஒரு மனுஷனுக்கும் அறியாததும், தெரியாததும், காணாததும், கேட்காததும், அவங்க உள்ளத்துல தோன்றாத காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்து கொண்டீங்கன்னா, அவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு வேண்டிய நடத்துதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மறைப்பொருளையும் அந்த ரங்கத்துல இருக்கிற காரியங்களையும் ரகசியங்களையும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், வெளிப்படுத்துவார். வேதத்துல தானியேல் என்கிற மனுஷனுக்கு கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தினார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா, ஏசாயா என்று சொல்லி அநேகருக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாக, நேரடியாகவும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பாருங்க, இந்த நாட்கள்ல தேவனை குறித்த நல்ல விசேஷங்களை வெளிப்படுத்துகிறார். நம்மை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கும் வெளிப்படுத்துவார். நம்ம இடத்துல இருக்கிற பலவீனம் என்ன, நம்ம இடத்துல இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, பலன் என்ன, நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள், இவைகளையும் வெளிப்படுத்துவார். சூழ்நிலைகளை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க சூழ்நிலையில ஏன் உங்களுக்கு பலவீனம் வருது, ஏன் குடும்பத்துல அடிக்கடிக்கு பலவீனங்கள் வருது, ஏன் பிரிவினை உண்டாகுது, ஏன் சண்டை நடக்குது, ஏன் ஆசீர்வாதங்கள் உடனடியாக நீண்ட தடையாக இருக்கிறது என்கிற ரகசியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட சூழ்நிலைகளை குறித்து சொல்லுவார். பாருங்க, இந்த நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இவ்வளவு ஆழங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். லவ் யுவர் காட் அண்ட் யுவர் சேவியர். கர்த்தரை நேசிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை நேசிக்கிறவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் என்ன சொன்னாலும் சரி அதற்கு கீழ்ப்படிவான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். நீங்க தெய்வத்தை அதிகமாய் அன்பு கூற கூற
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆழங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படியே செய்து ஆவியானவர் உங்களை அடுத்த நிலைமைக்குள்ளாக கொண்டு போகிறார். சோமன்லாமா. பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, touch them, O Lord. இந்த மாதத்தில் அதிகமாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே, ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற அந்த நடத்துதலினால எங்களை நிரப்புங்க. அந்த ரகசியங்களை, ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை தாங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஸ்கூல் ஃபீஸும், காலேஜ் ஃபீஸையும், எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.